நம்ம பாரதத்தை எடுத்துக்கிடுங்க. நம்ம பாரதம் இருக்குது, அது என்ன கொடுமை பாருங்க. அந்த பீஷ்மர் அவங்க அப்பா காதலிக்கிறார். இவன் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறான், தேரோட்டு எங்க அப்பா ஏன் மெலிஞ்சிட்டாருங்கிற, அவர் மீனவர் பண்ண காலிக்கிறாரா அவங்க அப்பாங்கிறான். மகன் போய் பொண்ணு பேசுறான் அப்பனுக்கு. அவன் கேட்குறான், கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன்டா, ஆனால் நீ தானே ராஜாவாக இருப்ப, என் மகப்பிள்ளை இல்லைடா, நான் கல்யாணம் பண்ணலங்கிறான். அவன் நீ கல்யாணம் பண்ணுறா, சரி வேற உன் வருஷம் வேற சரிடா, நானும் கல்யாணம் பண்ணல, நானும் ராஜாவாக மாட்டேன் உத்தரவாதம் கொடுத்துட்டு வரான்ல, தேவவிரதம் தானே பீஷ்மராகிறான் அந்த இடத்துல. அங்கே கேளுங்க, அவன் சொந்த சித்தி 2 பேரை துறவிகள் அழைச்சி வந்து அவரோட உறவுள்ள வச்சு குழந்தை பெற வைக்கிறான். முதல்ல அவள் பயந்து கண்ணை மூணா குருடம் பிறந்துட்டானா திருதராஷன். 2வது பயந்து போய் கூடுனாலும் அதில் வெளுத்த உடலோடு பாண்டு பிறந்துட்டானா. 3வது சம்மதிக்காதனால தாதியோடு கூட விட்டானா, அதில் விதுரன் பிறந்தான்னு எழுதுறான். 1 14 வயது குந்தி தேவி அங்க போஜ மன்னட்ட இருக்கிறா. துர்வாசர் அங்க வர்றாரு. இந்த பிள்ளை எதுக்கும் கோபப்படுற துர்வாச முனிவரை கோபப்பட விடாம பார்த்தது பார்த்தீங்களா, அதுக்கு அவன் ஒரு மந்திரம் சொல்லி தந்துட்டு போறான். எதிர்காலத்தில் அந்த பிள்ளைக்கு குழந்தை இருக்கிற வாய்ப்பு இல்லாதுன்னு உனக்கு ஒரு மந்திரம் சொல்லி தரேன்னு. சின்ன குழந்தைக்கு மந்திரம் சொன்னா அதுக்கு என்ன தெரியும்? மாடியில் போய் சூரியனை பார்க்குது. சாமியார் சொன்னான மந்திரம் சொன்னா சூரியன் வருவானா சொல்லிட்டு வந்துட்டான். கர்ணன் பிறந்தான். அதுக்கப்புறம் தான் கொடுமை பெரியவர்களே, கணவனே பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொரு தெய்வத்தையா மந்திரம் சொல்லி கூப்பிட்டு புள்ள பத்துக்கோங்கிறான் கணவன். குந்தி, நான் பொய் சொல்லலை, இது கதை. பிறகு என்ன பண்பாடு நாகரிகம், பெண்ணு ஒழுக்கமாக இருக்கணும், பெண்ணு கற்போடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஔவையார்கிட்ட போய் நான் கேட்டேன், அம்மா அது கற்புன்னா என்னம்மான்னு கேட்டேன். கற்பனைப்படுவது சொற்றிரம்ப அமைட்டான். அவள் கற்பு என்பது உடல் சார்ந்து சொல்லலை அவள், ஏன்னா அவள் ஒரு பெண்ணு பார்த்தீங்கன்னா அவளுக்கு அந்த அறிவு இருந்திருக்கு. கற்புனா என்னமான்னு கேட்டேன். சொன்ன சொல் மாறாமல் இருக்கிறதாண்டா கற்புன்னா. அம்மா இதுக்கு வேற ஒரு மாதிரி சொல்லி வச்சிருக்கானேன்னா அது ஏதாவது லூசு போயில சொல்லி வச்சிருப்பான், விட்டுருங்குது அவ்வை. அது கற்புனா சொன்ன சொல் கற்பு அவ்வை. பாரதி சொன்னான கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், இரு கட்சிக்கு மகுது பொதுவில் வைப்போம்னா. அந்த ஐயனை மாதிரி சிந்திச்சவன் கிடையவே கிடையாது. முதல்ல சொன்னாங்க இல்லையா, அதான் திருநெல்வேலி சிவலப்பேரி தானே, அப்புறம் தான் எட்டயபுரம் போயிருக்கான். சிவலப்பேரி தான் தாமிரபரணி குடிச்சு வளர்ந்தவன் பார்த்தீங்களா. அவன் கணக்கு போடுறான், ஒரு ஊரில் 1000 ஆண்களும் 1000 பெண்களும் இருக்கிறார்கள். இதில் ஒரு பெண் கற்பழந்து விட்டாள் என்றால் ஒரு ஆணும் கற்பழந்திருக்கிறான் என்று தானே அர்த்தம். அது என்ன இவளுக்கு தண்டனை அவனுக்கு தண்டனை இல்லை? என்ன சிந்தனை சொன்னால.